ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரொஃபைலில் பார்த்துருக்கீங்க. ப்ரொஃபைலில் பார்த்து ஒரு ஐஃபோன் வச்சு எப்படி ஒரு பர்த்டே விஷயம் சாங் எப்படி சிம்பிளாக மேக் பண்ணுறது ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ நம்ம சேனலுக்கு வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபார்மில் ஆளில் போட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்போ நான் சொல்கிற ஒரு டிப்பு பார்க்க போகிறேன். அதே மாதிரி நீங்கள் வந்து ஷார்ட் சிம்பிளாக ஒரு 2-3 ஸ்டெப்பில் வீடியோ வந்து டக்குன்னு மேக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ மேக் பண்ணணும் ஆல்மோஸ்ட் அப்படி இந்த மாதிரி ப்ரொமோஷன் லிங்க் வந்து நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஆப் ஓப்பன் பண்ணிங்க. ஆப் ஓப்பன் பண்ணுங்க. கீழே ப்ளஸ் ஆகி பார்த்து கீழே ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி நீங்கள் இம்போர்ட் பண்ண புக் ஆப்ஷன் ஷோ ஆகும். இதுக்கான புக் ஆப்ஷனுக்கு வந்து கீழே வந்து நான் டிஸ்பிளே பண்ணி டெவலப் பண்ணிட்டு ஷேர் ஆஃப் லிங்க் ஆல்மோஸ்ட்டில் ஒன் டச் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக ப்ராஜெக்ட் இம்போர்ட் ஆகிடும். இம்போர்ட் உடனே புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் இதுக்கான ஆடியோ வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். ஆடியோ லிங்க் நான் கீழே டிஸ்பிளே பண்ணி டெவலப் பண்ணி ப்ளஸ் ஆகி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஆடியோ ஆப்ஷன் கிளிக் பண்ணி வியூ ஆல் போங்க. வியூ ஆல் கொடுத்து சாங் கிளிக் பண்ணுங்கள். சாங் கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் நான் ஐஃபோன் 3D பர்த்டே சாங் எக்ஸ்எம்எல் நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் அதை ப்ளஸ் ஆகி மட்டும் கிளிக் பண்ண போதும் ஆட்டோமேட்டிக்காக ஆடியோ வந்து ஆட் ஆகிடும். ஆடியோ ஆட் ஆனோடனே மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு குரூப் லேயர் இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் லேயர் இருக்கும். இப்போ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபீல் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி இந்த ஸ்டார் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு யார் இமேஜ் வச்சு இந்த வீடியோ எடிட் பண்ணுறீங்களோ அவங்க இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் ஆகி கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் வந்து பேக்கில் வந்து ஆட் ஆகிடும். இல்லை நீங்கள் அதை ஜூம் பண்ணிங்கன்னா 3D கிளிக் பண்ணி ஃபுல்லாக செட் பண்ணிட்டு உங்கள் சைடில் மூவ் ட்ராஸ் ஆப்ஷன் வந்து நீங்கள் ஒன்று ஜூம் பண்ணுறதா ஜூம் பண்ணிங்க. ஃபுல்லாக சைட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் லேயருக்கு மேலே ஒரு குரூப் லேயர் இருக்குது. இப்போ அந்த குரூப் லேயர் கிளிக் பண்ணுங்கள். எடிட் குரூப் போங்க. எடிட் குரூப் போனோடனே நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஎன்ஜி இமேஜ் கலெக்ஷன் எடுத்து வந்திருப்பேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிங்க. நான் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். நீங்கள் டவுன்லோட் பண்ணோடனே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் வால்பேப்பர்னு ஒரு இமேஜ் இருக்கும். அதுக்கு பர்த்டே பிஎன்ஜின்னு ஒன்று இருக்கும். அது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் ஃபாண்ட்டு ஃப்ரண்ட்டு பிஎன்ஜின்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக் பேக் பிஎன்ஜி ஒன்று இருக்கும் ஐஃபோன் வந்து. இது வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் அந்த குரூப் ஓப்பன் பண்ணல. குரூப் ஓப்பன் பண்ணல பார்த்தீங்கன்னா ஐஃபோன் வால்பேப்பர்னு இப்போ நீங்கள் அந்த லேயர்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கலர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். சரி ஸ்டார் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த வால்பேப்பர் இது வால்பேப்பரா இங்கே பாருங்கள். இது ஐஃபோன் வால்பேப்பர். இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் சைன் மட்டும் கிளிக் பண்ண போது ஆட்டோமேட்டிக்காக ஐஃபோன் வால்பேப்பர் ஆட் ஆகிடும். மேலே பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி ஐஃபோன் ஃப்ரண்ட் இருக்குது. இப்போ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த கலர் ஃபீல் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஸ்டார் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த ஃப்ரண்ட் லேயர் இருக்குல்ல, இந்த லேயர் பாருங்கள் ஐஃபோன் ஃப்ரண்ட் லேயர்னு சொல்லி நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் சைன் மட்டும் கிளிக் பண்ணிங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த சைடில் பார்டர் வந்து ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் தான் பேக் வந்துங்க. பார்த்தீங்கன்னா அந்த குரூப் வந்து எடிட் பண்ணி வச்சுங்க பாருங்கள். அந்த நீங்கள் அதை ஆட் பண்ண லைட்டாக பார்த்தீங்கன்னா கட் ஆகிடுச்சு. கரெக்டாக நெக்ஸ்ட்டு புக் மார்க்கில் வச்சுங்க. இப்போ அந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். லேயர் செலக்ட் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். எக்ஸ்பெண்ட் ஆப்ஷனை ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கரெக்டாக செட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஜூம் பண்ணிங்க. ஜூம் பண்ணினா பிஎன்ஜி ஐஃபோன் பேக் அப்படின்னா பேக் கவர் நம்ம வந்து ஆட் பண்ணோம். கலர் கிளிக் போங்க. ஸ்டார் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி இந்த பேக் கவரை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ஐஃபோன் பேக் கவர் பிஎன்ஜி கிளிக் பண்ணி ப்ளஸ் சைன் மட்டும் கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அந்த ஐஃபோன் பேக் கவர் இமேஜ் வந்து ஆட் ஆகிடும். பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தா நெக்ஸ்ட் ஒரு குரூப் 3 இருக்குது. இந்த குரூப் கிளிக் பண்ணுங்கள். எடிட் குரூப் போங்க. எடிட் குரூப் போய்ட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் இங்கே பாருங்கள் ஐஃபோன் வால்பேப்பர். இங்கே பாருங்கள் ஐஃபோன் வால்பேப்பர், ஐஃபோன் ஃப்ரண்ட்டு பிஎன்ஜி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு நோட்டிஃபிகேஷன் அதில் எடிட் பண்ணுறது தேவையில்ல. நெக்ஸ்ட்டு இதில் மட்டும் கரெக்டாக வந்து ஆட் பண்ணிங்க. கலர் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். பிஎன்ஜி கரெக்டாக ஆட் பண்ணுறப்ப நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஐஃபோன் வால்பேப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் உங்கள் இமேஜ் கூட ஆட் பண்ணுங்கள். இன்னும் சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஐஃபோன் வச்சு நம்ம சொல்லிட்டு வச்சு ஆனால் நான் வந்து ஐஃபோன்லேயே வந்து ஃபுல்லாக லோகோலாம் கொடுத்துட்டு வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி எடிட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு எல்லாம் ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள் கரெக்டாக செட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு குரூப்பில் இருக்கும் 9:08 கிளிக் பண்ணுங்கள். எடிட் குரூப் போங்க. எடிட் குரூப் போய்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணி ஐஃபோன் வால்பேப்பர், ஐஃபோன் ஃப்ரண்ட் பேஜ் கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி கலர் ஃபீல் செலக்ட் பண்ணி ஸ்டார் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கரெக்டாக ஆட் பண்ணிங்க. அதே பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம இங்கெல்லாம் ஃபுல்லாக எடிட் பண்ணி வச்சு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுவேன். நெக்ஸ்ட் இங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக எடிட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் கரெக்டாக 13:14 ஒரு லேயர் இருக்கும். இப்போ அந்த லேயருக்கு மேலே ஒரு குரூப் லேயர் இருக்கும். அந்த குரூப் லேயர் கிளிக் பண்ணுங்கள். எடிட் குரூப் போங்க. எடிட் குரூப் போனோடனே இங்கே பாருங்கள் பர்த்டே பிஎன்ஜின்னு ஒரு இமேஜ் இருக்குல்ல, இதை நான் வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன். கலர் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டெவலப் பண்ணியிருப்பீங்களா பர்த்டே பிஎன்ஜி இந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் சைன் மட்டும் கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக் ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த குரூப் கிளிக் பண்ணுங்கள். எடிட் குரூப் போங்க. எடிட் குரூப் போய்ட்டு நீங்கள் யார் இமேஜ் வச்சு எடிட் பண்ணுங்களோ அவங்க இமேஜ் வந்து நேம் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி இங்கே வந்து ஃபோட்டோ 96 டேஷன் இதில் அது எப்படி ஆட் பண்ணி பார்க்கலாம். பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ப்ளஸ் சைன் கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் சைன் 96 வச்சுங்க. வச்சுன்னு 30 எஃப் வச்சுன்னு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துங்க. ப்ளஸ் சைன் கிளிக் பண்ணுங்கள். மீடியா போங்க. நீங்கள் வந்து யார் இமேஜ் வச்சு எடிட் பண்ணுறீங்களோ அவங்க இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிங்க. உங்கள் இமேஜ் செலக்ட் பண்ணி ப்ளஸ் சைன் கிளிக் பண்ணிங்க. ப்ளஸ் சைன் கிளிக் பண்ணி நீங்கள் 3 கிளிக் பண்ணுங்கள். 3 ஃபில் ஃபில் கம்பெனி செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணுற ஆப்ஷன் போய் இந்த மூவ் பண்ணுற ஆப்ஷனில் வந்து கிளிக் பண்ணி கரெக்டாக ஜூம் பண்ணி அலைன் பண்ணி ஆர்டராக வந்து எடிட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கரண்ட் ஃப்ரேம் பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட் ஆகிடும். ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆனால் சேவ் க்ளோஸ் கொடுத்துங்க. பேக் வந்துங்க. புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள்.
ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா எங்கே நம்ம வந்து லாஸ்ட்டாக எடிட் பண்ணி விட்டோம். இங்கே இருக்கா இந்த குரூப்பில் கிளிக் பண்ணுங்கள், எடிட் குரூப் போங்க. குரூப் கிளிக் பண்ணுங்க. இந்த நெக்ஸ்ட் 3 இந்த நேம் அண்ட் குரூப் இதில் கிளிக் பண்ணி எடிட் குரூப் போங்க. எடிட் குரூப் போய்ட்டு கரெக்டாக ஃபோட்டோவை கிளிக் பண்ணி இந்த கலர் ஃபில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நம்ம இப்போ எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. அலைட் மோஷன் ஃபோல்டர் வந்து சேவ் ஆயிருக்கும். கரெக்டாக கிளிக் பண்ணிட்டு இமேஜ் வந்து ஆட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். இப்போ வந்து லைட்டாக பேக் வந்து பாருங்கள், கரெக்டாக செட் ஆகிட்டு இருக்கும். இன்னும் பேக் வந்துங்க. நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குரூப்பில் யாரும் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே கலர் அண்ட் ஃபில் தான் நான் மென்ஷன் பண்ணுறேன். கரெக்டாக 96 இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கணும். கரெக்டாக லேயர் கிளிக் பண்ணுங்கள். ஏதோ ஒரு லேயர் கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் போங்க. நீங்கள் யார் இமேஜ் ஆட் பண்ணல அவங்க இமேஜ் வந்து செலக்ட் பண்ணி ப்ளஸ் சைன் மட்டும் கிளிக் பண்ண போதும் ஆட்டோமேட்டிக் இமேஜ் வந்து ஆட் ஆகிடும். இதே மாதிரி கரெக்டாக நீங்கள் இதுக்கு எல்லா இமேஜுக்கும் நீங்கள் வந்து கரெக்டாக இந்த இருக்கிற எல்லா லேயருக்கு வந்து நீங்கள் வந்து இமேஜ் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் லேயர் இருக்கும். நெக்ஸ்ட் லைட்டாக மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி ஐ ஆப்ஷன் வந்து ஆஃப் இருக்கும், வந்து ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணிட்டு ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கரண்ட் PNG வீடியோ செலக்ட் செக் பண்ணி எக்ஸ்போர்ட்ன்ற பட்டன் வந்து கிளிக் பண்ண போது வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட் ஆகிடும். ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட்டோட சேவ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரியில் சேவ் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.